இரண்டு கிளிகளை ஒருவன் மிகச் செல்லமாக வளர்த்தான். தீனி கொடுப்பான், சுதந்திரமா பறக்க விடுவான். அவைகளும் பறந்து திரிந்து அவனது கூண்டுக்கே திரும்பி வந்து தங்கிக் கொள்ளும். அவை இப்படி வளருங்காலத்திலே ஒருநாள் வெளியே பறந்தபோது ஒரு வேடனின் வலையிலே சிக்கிக் கொண்டன. அவ்வேடன் அவ்விரண்டையும் தனித்தனியே இருவரிடம் விற்றுவிட்டான். வளர்த்த பாசத்தினாலே பல நாட்கள் அவன் கிளிகளை வளர்த்தவன் எங்கெங்கோ அலைந்து தேடிக்கொண்டே இருந்தான். கடைசியாக ஒரு நாள் தங்கி இளைப்பாரி போகலாம் என்று ஓர் ஆசிரமத்தின் உள்ளே நுழைந்தபோது தான் வளர்த்துக் காணாது போன பச்சை கிளிகளில் ஒன்று ஆசிரமத்தின் கூண்டில் அடைபட்டிருப்பதைக் கண்டான். கண்டதும் தனது கிளியே என மகிழ்ச்சியுடன் பார்த்தான். அது, வாருங்க சாமி, வாருங்கோ, வந்து உட்காருங்க. ஆகாரம் என்ன சாப்பிடுனீங்க? சில நாள் ஆசிரமத்துல தங்கிப்போங்க என்று சொல்லியது. தான் வளர்த்த கிளி ஆசிரமத்திலே சந்நியாசிகள் பேசும் சொற்களையே திருப்பிச் சொல்கிறது என்று எண்ணி மிகவும் களித்தான். மற்றொரு கிளியும் எங்கே என்று தேடிக் கண்டுபிடித்து இதையும் சேர்த்து வாங்கிப் போகலாம் என்று அதையும் தேடினான். சற்று தூரம் சென்ற பின் அந்த இடத்தில் ஒரு கசாப்புக் கடையில் கிளி இருந்தது. அது தன் கிளியா என பார்க்கப் போனான். இவனைக் கண்டதும் கிளி, வா ஐயா வா, ஆட்டுக்கறி வேணுமா, கோழியக்கறி வேணுமா, வெட்டு கொத்து என்றது. அதுதான் வளர்த்த கிளிதான் என்று தெரிந்து கொண்டான். அவன் சிந்தித்தான், ஒரே தாய் வயிற்றிற் பிறந்து ஒரே ஆண்டிலே வளர்ந்த இரண்டு கிளிகள் இப்படி மாறுபட்டும் வேறுபட்டும் பேசுவதேன் என. கடைசியாக அவரவருடைய அறிவு திறமை, சொல், செயல் எல்லாம் அவரவர்களின் சுற்றுச்சார்புக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்பவே அமைகிறது என்பதைக் கண்டு மனமுடைந்து திரும்பினான். இந்த கிளிகள் போலவே நாமும் எம் இயல்பை சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிவிடுகிறோம். வாழ்க்கையில் சுற்றுச்சார்புக்கும் சூழ்நிலைக்கும் அடிமைப்பட்டு விடாமல் வாழ்வதே நல்லது.